அமெரிக்காவில் இருக்கிற பத்திரிகை வாஷிங்டன் போஸ்ட் இன்னைக்கு புரட்சி தலைவி அம்மாவை பற்றி போராடி கொண்டிருக்கின்றது. இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இன்றைக்கு எங்களுக்கெல்லாம் ஒரு உத்தரவு கொடுத்திருக்கிறார்கள். இதெல்லாம் விட்டுட்டான். எம்ஜிஆர் அமெரிக்காவில் இருக்கிறப்ப எம்ஜிஆர் ஐஸ் போட்டியில் வச்சிருக்காரு, அதுவும் வருவாரு, அதுவும் ஆட்சி கொடுங்கன்னு கேட்டான். இன்றைக்கு புரட்சி தலைவி அம்மாவுடைய உடல்நலத்தை பற்றி பேசுவதற்கு இறுதியாக ஒன்று எச்சரிக்கை சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். அம்மாவை பார்த்து ஓய்வெடுத்து சொல்லுகின்றான் கருணாநிதி. உனக்கு என்னடா வயசு? 93 வயசு உனக்கு. நான் 100 ஆண்டு காலம் வாழ்வேன். அவனுக்கு ஆசை 93 வயசுல 100 ஆண்டு காலம் வாழ்வேன்னு சொல்றான். அவனுக்கு அவங்க மகனுக்கு வந்து ஆட்சி கொடுக்கறதுக்கு யோகியது இல்லை. புரட்சி தலைவி அம்மாவை பார்த்து ஓய்வெடுக்க சொல்கிறேன் கேட்கின்றேன். அம்மாவுடைய உடல்நிலையை பார்த்து பெறுவேன் நான் கேட்கின்றேன். ஏண்டா லண்டனுக்கு விழுப்புரம் செல்வராஜ் என்ன இருந்தா அந்த பாணி சரியா இருக்கும், எனக்கு அந்த பாணி சரியா இருக்காது. ஆனா இதுக்கு நான் இதுக்கு அம்மாவுடைய உடல்நிலையை பத்தி பேசிட்டு இருக்கிறான். ஸ்டாலின் லண்டன் போனா, அது எதுக்கு போனாங்கன்னு உங்களுக்கு உங்க பாணியில் பேசுனா நல்லா இருக்கா? கேட்க மாட்டாங்க. கனிமணி முந்தான ராஜத்துக்கு போனால நான் ஒரு எம்பிங்கிற முடியல, கொஞ்சம் அடக்கி தான் வாசிக்கணும். ஆகவே புரட்சி தலைவி அம்மாவுடைய உடலை பற்றி இனிமேல் எவனாவது பேசாமல் நாக்கு வெட்டப்படும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.